டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டி கர்நாடகாவுல 1953ல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர். சின்ன வயசுலேயே இதய அறுவை சிகிச்சையில ஆர்வம் கொண்டு லண்டன்ல பயிற்சி பெற்று 1989ல இந்தியா திரும்பினாரு. கொல்கத்தாவுல BM பிர்லா ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்தது. அது மதர் தெரேசா உடனான சந்திப்பு. 1990ஸ்ல மதர் தெரேசா இதய நோயால பாதிக்கப்பட்டு கொல்கத்தாவுல இருக்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யற பொறுப்பு டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டிக்கு வழங்கப்பட்டது. இது அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியாகவும் ஒரு ஆழமான அனுபவமா இருந்தது. மதர் தெரேசாவோட எளிமையும் ஏழைகளுக்காக அவங்க செய்த தியாகங்களும் அவர் மனசுல பதிஞ்சது. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்ச பிறகு மதர் தெரேசா அவருக்கு நன்றி சொல்லி, நீங்க இதயங்களை குணப்படுத்துறீங்க, ஆனா அன்புடனும் கருணையுடனும் மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் டாக்டரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. மதர் தெரேசாவோட பணி அவருக்கு ஒரு புதிய பார்வையை அளிச்சது. மருத்துவம் மக்களுடைய வாழ்க்கையை மாத்திர புனிதமான பணின்றத அவர் உணர்ந்தாரு. இந்த சந்திப்பு அவரை ஏழைகளுக்கு குறைந்த விலையில மருத்துவம் வழங்கணும்ன்ற முடிவை எடுக்க வைத்தது. இதன் மூலமா 2001ல பெங்களூர்ல நாராயணா ஹிருதயாலயா ஹாஸ்பிட்டல் தொடங்கப்பட்டது. இந்த ஹாஸ்பிட்டல் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை மிக குறைந்த செலவுல வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனா நாராயணா ஹாஸ்பிட்டல்ல வெறும் 1000 கணக்குல மட்டும்தான் செலவாகுது. இதுக்கு காரணம் டாக்டர் ஷெட்டியோட எக்கானமி ஆஃப் ஸ்கேல்ன்ற தத்துவம். அதாவது அதிக அளவுல அறுவை சிகிச்சைகள் செய்வதன் மூலம் செலவுகளை குறைப்பது. இன்னைக்கும் நாராயணா ஹெல்த் 24 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இந்தியாவுல. லட்சக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றி வராங்க. டாக்டர் தேவி பிரசாத் ஷெட்டியோட இந்த பயணம் உலக அளவுல பாராட்டப்பட்டது. அவருக்கு 2004ல பத்மஸ்ரீ, 2012ல பத்மபூஷன் போன்ற இந்தியாவின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் எக்கனாமிஸ்ட் இன்னோவேஷன் அவார்ட் 2011ல, 2005ல ஷ்வாப் ஃபவுண்டேஷன் சோஷியல் ஆண்டர்பிரினர் ஆஃப் த இயர் அவார்ட் வழங்கப்பட்டது. இது அவருடைய மருத்துவ புரட்சியையும் மனித நேயத்தையும் உலகுக்கு உணர்த்துச்சு. மதர் தெரேசாவோட சந்திப்பு டாக்டர் ஷெட்டியோட வாழ்க்கைக்கு ஒரு தார்மீக அடித்தளத்தை அமைச்சது. அவருடைய கனவு ஒவ்வொரு இந்தியருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கணும் என்பதுதான். டாக்டர் ஷெட்டி இதயத்தை குணப்படுத்துவது மட்டும் இல்ல, இதயங்களை இணைப்பதும் முக்கியம்னு அடிக்கடி கூறுவாரு. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் மனித நேயத்துடன் செயல்பட்டால் உலகை மாற்ற முடியும்.